வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லீவ் விட்டாலே போதும், அந்த வேலை செய் இந்த வேலை செய், வீட்லேயும் ஒரே டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே, நம்மளும் சும்மா தான் இருக்கிறோன்ட்டு இன்றைக்கி தவிடு புண்ணாக்கு கண்ணுக்குட்டி தீவனம் எல்லாம் இன்றைக்கி சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லி எல்லாம் பில்லு போட்டாங்க. சரி, போய் வாங்கிட்டு வந்துடுவோன்ட்டு நம்ம பண்ணை வாகனத்தை பூட்டி லெவலாக கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டேன். பைபாஸில் இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போகக்கூடாது தான், இருந்தாலும் ஓரமாக அப்படி மெல்ல ஓட்டிகிட்டு போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கார்டு பாருங்கள், அதோ தெரியுது பாருங்கள், அதான் நம்ம கார்டு. பைபாஸ்லேருந்து பக்கம் தான், புது பைபாஸ் போட்டிருந்தாங்க. அப்படியே வீரப்ப செட்டியார் கடையில் போய் இந்த மக்காச்சோளம் போட்டிருந்தோம்ல, அதுக்கு வந்து அமெரிக்கன் படைப்புழைப்பு மருந்து வாங்கிட்டு இருந்தோம். இதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது என்னன்ட்டு. ஓரளவுக்கு அடுத்து என்னென்ன யூரியா வாங்கணும், உரம் வாங்கணும் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்து என்ன வாங்கணும் எல்லாம் பார்த்தேன். இப்போ புதுசாக சைனா உரம் வந்திருக்கு, வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்னு. அது பரவாயில்ல, எவ்வளவோ சொட்டு நீர் போடுறவங்களுக்கு. கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க பயங்கரமாக என்னென்னமோ விவசாயத்தை நவீனமயமாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லதாக கெட்டதான்னு கூட தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ராசிபுரத்தில் முடிச்சுக்கிட்டு அடுத்தது கண்ணுக்குட்டி தீவனமும் எடுத்துக்கிட்டு நம்ம கற்காத்தோடு எடுத்துக்கிட்டு எல்லாம் வண்டியில் லோட் பண்ணியாச்சு. சரி, எல்லாத்தையும் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டை பார்த்து ஜாலியாக போகலான்ட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, இந்த பண்ணை வாங்கினங்கிறது நமக்கு நல்லாவே இருக்குது. விவசாயத்துக்கு யார் யார் விவசாயம் பண்ணுறீங்களோ அவங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு வண்டி ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அது இது எடுத்துகிட்டு வரதுக்கு புல்லு, இந்த மாதிரி தீவன மூட்டை, மக்காச்சோளம் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவிடு மூட்டை எல்லாமே நாங்கள் இந்த வண்டியில் தான் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, தவிடு, கற்கா தவிடு, கண்ணுக்குட்டி தீவனம்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தது நேராக புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு ப்ளஸ் கடலை புண்ணாக்கு வாங்கலான்ட்டு மில்லுக்கு, ஆயில் மில்லுக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மில்லு. இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா 35 ரூபா கிலோ, கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா அரைச்சது 60 ரூபா, அரைக்காதது 58 ரூபா சொல்கிறாங்க. உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி போகுது? ஆடு மாடு மேய்ச்சா ஆளாயலான்னு சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்சா ஆளாயலான்னு சொல்லுவாங்க, மாடு மேய்ச்சா மனுஷனாயலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் போட்டால் தான் இந்த ஆளாகிறது மனுஷனாகிறதெல்லாம் இருக்குது. அதனால் ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை வாங்கியிருப்பீங்க. உங்கள் பகுதியில் எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.